Hi, hello, welcome to Maxima channel. 11th CBSE Mathematics 7th chapter Binomial Theorem. So Binomial Theorem exercise 7.1 already 5 sum பார்த்துட்டோம். இப்போ 6, 7 and 8 பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வேரியபிள் வச்சு பார்த்தோம். இந்த பார்த்தா நியூமினேட்டர் இருக்குது 96 power 3. ஸோ 96 power 3னா 96 into 96 into 96 நீங்கள் போட்டு பார்க்கலாம். அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதை விட பைனாமியல் தியரமில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 96 நம்ம எப்படி எழுதலாம்? 100 minus 4ன்னு எழுதலாம். 96 100 minus 4 the whole power cube. ஓகேவா? ஸோ இப்போ பைனாமியல் தியரம் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 4. மைனஸ் இருக்கிறதால ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ என்னுக்கு பதிலாக 3 இருக்குது, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 100 இருக்குது, பிக்கு பதிலாக 4. ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ NC0னா 3C0, A பவர் Nனா 100 power 3. அப்புறம் 100 ஸ்கொயர், அப்புறம் என்னது 100, அப்புறம் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் B வந்து ஒன்றுமே இல்லை, B ஸ்கொயர், B கியூப். 3C0, 3C1, 3C2, 3C3. ஓகேவா? ஸோ இப்போ 3C0 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். 3C3, 3C0 என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். 3C2, 3C1 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 3C0 1, அப்போ 100 கியூப். 3C1 3, 3 into 100 ஸ்கொயர் into 4. 3C2 3, 3 into 100 into 4 ஸ்கொயர். 3C3 1, 4 power 3. ஸோ 100 கியூப் பண்ணிங்கன்னா 2னா 6, 6 சைஃபர், 2 4 6 சைஃபர். 100 ஸ்கொயர்னா 4 0. 4 into 3 12 ஆயிடுது. 4 ஸ்கொயர்னா 16, 16 into 3 48, 48 into 100 4800. 4 power 3னா 64. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 88 47 36 வந்துடுது. ஸோ 7th sum 102 power 5. ஸோ மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். அங்கே 96 இருந்தது, 100 minus 4 போட்டோம். இங்கே 102 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை 100 plus 2 the whole power 5. ஸோ 102 100 plus 2 the whole power 5. ஃபார்முலா அது இருக்கு இல்லையா? A plus B the whole power n. ஸோ 5 வரைக்கும் போடணும். 5C 5 வரைக்கும். 5C0, 5C1, 5C2, 5C3, 5C4, 5C5. ஏல பவர் 5, அப்புறம் 4, 3, 2, 1. B power 0, அப்போ 2 power 0, 2, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5. 5C0, 5C1 ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும் 1, 5C4, 5C1 5, 5C3, 5C2 10. ஸோ அந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது 100 power 5, 5C1னா 5, 100 power 4 2, 5C2னா 10, இது 5C3னாலும் 10 தான். 5C4 5. ஸோ 100 power 5னா எத்தனை 0 வரணும் பாருங்கள்? 10 0 வரணும். 104னா 8 0. 2 into 5 என்ன ஆயிடுது? 10. அப்போ எத்தனை 0? அப்பா 9 0. இது 6 0 வரணும். 2 to 4, 4 into 10 40. 40 plus 6 0. 100னா 4 0, 8, 8 into 10 80 into எத்தனை 0? 4 0. 2 power 4னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 into 5. ஓகேவா? 80. 8னா அப்போ 8000. 2 power 5னா 32. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 11 0 4 0 8 0 8 0 32. ஸோ 8 sum 101. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க. 100 plus 1 the whole power 4. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். NC0 4C4, 104, 100 power 3, 100 power square 100. இது ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை, B போடக்கூடாது. அதுக்கப்புறம் B power 1, B power 2, B power 3, B power 4. 4C4, 4C0 1, 4C3, 4C1 4, 4C2 6. அப்படியே இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ 100 power 4, 4C0 என்னது 1, 4C1 என்னது 4, 4 into 100 per cube.
4c 2 வந்து 6 6 into 100 square 4 into 100 1 power 4 so 4 na 80 3 na 60 100 na 40 100 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சி ஸோ ஈஸியாக இருக்கு இல்லையா அவ்வளோதான் சம்ஸ் தேங்க்யூ